மோடியை நாங்கள் ஏவோன் என்று சொன்னால் அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா? மோடியை நாங்கள் ஏவோன் என்று சொன்னால் அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா? எனவேதான் இன்றைக்கு அமலாக்கத்துறையை ஒரு கருவியாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 1000 கோடி ஊழல் என்று சொல்லுகிறார்கள். ரைடு நடந்து எத்தனை நாள் ஆகிவிட்டது? ஏதாவது ஆதாரம் காண்பித்திருக்கிறார்களா? ஆதாரம் இருக்கிறதா? எங்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அதை தெளிவாக மறுத்திருக்கின்றார். எதையும் என்றாலும் நாங்கள் சந்திக்க தயார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். டெல்லி பாணியிலே தமிழ்நாட்டிலே அரசியல் செய்து விடலாம் என்று பாரதிய ஜனதா கனவு கண்டு கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் விழிப்புணர்வு மிக்கவர்கள். எனவே இங்கே எந்த விதமான பாரதிய ஜனதாவுடைய பாய்ச்சலும் இங்கே செல்லுபடியாகாது. பைத்தியக்காரத்தானே தானது. எதையாச்சும் மோடியை பிடிச்சதுக்கு இருக்கிற உனக்கு வெக்கமான சூடு சொன்னாலும் உப்பு போட்டுதானே சோறு தீங்கிற ரகுபதி. அங்கே வந்து குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டதா, எஃப்ஐஆர் போடப்பட்டதா, அந்த எஃப்ஐஆரை ஸ்குவாஷ் பண்ண சொன்னாங்களா? அந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர்களை தனது அமைச்சர்களை மோடி வச்சிருக்காரா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்களா? யாராச்சும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த அமைச்சரை உள்ளே வச்சிருக்காங்களா? இடி ரைட் பண்ணி செம்மண் கடத்தல் ஊழலில் கோடி கோடியாக கொள்ளையடிச்சிருக்கான் பொன்முடி பையனும் சேர்ந்து இடி விசாரணைக்கு போயிட்டு வந்தாங்களே. அப்படி யாரும் கர்நாடகாவில் போயிட்டு வந்துருக்காங்களா? அப்படி யாரும் மத்திய அமைச்சரவையில் போயிட்டு வந்துருக்காங்களா? அப்படிப்பட்டவர்களை அமைச்சரவையில் வச்சிருக்காரா திரு மோடி அவர்கள்? பைத்தியக்காரத்தானே தானது. எதையாச்சும் மோடியை பிடிச்சதுக்கு இருக்கிற உனக்கு வெக்கமான சூடு சொன்னாலும் உப்பு போட்டு தானே சோறு தீங்கிற ரகுபதி. உப்பு போட்டு தானே சோறு தீங்கிற. நீ அதிமுக வந்து ஜேஜே இன்ஜினியரிங் காலேஜ் ஜெயலலிதா பேரில் கட்சி ஆரம்பித்த திரும்ப போய் கருணாநிதி குடும்பத்துக்கு காவடி தூக்கிட்டு இருக்கிற. இது ஒப்பீட்டளவில் இது சரியா இருக்காமா? கர்நாடகாவில் ஒரு அமைச்சர் இருந்தார், இவர் 40% கமிஷன் வாங்கினார், அவர் மேலே இடி ரைடு இருக்கு, இல்லை மாநில ஊழல் தடுப்பு பிரிவு வழக்கு போட்டிருக்கு, அந்த வழக்குக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார், அவரை திரும்பவும் மோடி அவர்கள் அமைச்சராக்கிட்டாரு அப்படின்னா நீ சொல்றதுல நியாயம் இருக்கு. அப்படி ஒருத்தரை காட்ட முடியுமா? ஒரு வழக்கை சொல்ல முடியுமா? ஒரு மாநிலத்தில் சொல்ல முடியுமா? பைத்தியக்காரனாட்ட பேசிட்டு இருக்காரு. வந்தாலே